நளினத்தை நடைகொண்ட நளினையாய், நடனத்தினை நளினியில் ஏற்றும் நங்கையாய், நாழிகையில் நார் திசையையும் விளக்கச் செய்யும் நாயகியாய், கண்ணும் கதை பேசும் காரிகையாய், கருத்தோடும் கலை நயத்தையும் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய சதுர்வேதிகளை உளமாற வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக பட்டமளிப்பு விழா. தலைமை விருந்தினர் ஸ்ரீமதி அலமேலு அசோக் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். தலைமை விருந்தினருக்கு எங்களுடைய குரு அவர்கள் மரியாதை செய்வார். அடுத்து இன்றைய நாட்டிய மணிகளுக்கு பரதக்கலாஸ்ரீ எனும் பட்டம் வழங்கப்படுகிறது. பரதக்கலையினை கற்கும் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்தாலும் அதனை லாவகமாக பயன்படுத்தி அரங்கம் வரை சிலரால் மட்டுமே சாத்தியப்படுத்த இயலுகிறது. இக்கலையின் உன்னதத்தை உணர்ந்து, பாரம்பரியத்தை புரிந்து, கலாச்சாரத்தை கண்டறிந்து செவ்வனே கற்றுக்கொண்டு பலருக்கும் எட்டாக்கனியாக இருப்பதை எட்டி பிடித்த மாணவியருக்கு எங்களின் நாட்டிய பள்ளி பரத கலாஸ்ரீ எனும் பட்டத்தை வழங்கி அவர்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கிறது. தலைமை விருந்தினரும் எங்கள் குருவும் பரதக்கலாஸ்ரீ என்ற பட்டத்தை மாணவியருக்கு வழங்கி கௌரவிப்பார்கள். முதலாவதாக செல்வி துவாரகா அவர்கள். Namaskaram to one and all gathered here. This is to certify that Selvi Dwaraga has presented Chalangai Pujai held at Sengapakonar Kalyana Mandapam on July 21st, 2024. She has been honored with the title Bharata Kalashree. அவரை தொடர்ந்து செல்வி ரியா ராஜ்குமார் அவர்களுக்கு. This is to certify that Selvi Riya has presented Chalangai Pujai held at Senkapakonar Kalyana Mandapam on July 21st, 2024. She has been honored with the title Bharata Kalashree. அவரை தொடர்ந்து செல்வி ரக்ஷனா ராஜ்குமார். This is to certify that Selvi Rakshana has presented Chalanga Pujai held at Sengapakonar Kalyana Mandapam on July 21st, 2024. She has been honored with the title Bharata Kalashree. அடுத்ததாக செல்வி ஜெனிதா அவர்கள்.
This is to certify that Selvi Jenita has presented Chalanga Pujai held at Singapore Konar Kalyana Mandapam on July 21st, 2024. She has been honored with the title Bharadakala Shri. தலைமை விருந்தினர் ஸ்ரீமதி அலமேலு அசோக் அவர்களை ஆசியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் ரொம்ப மிகச்சிறந்த நாள். அந்த நாளில் இந்த 4 குழந்தைங்களும் சலங்க பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எத்தனையோ நாட்கள் நல்ல நாட்களில் நம்ம பண்ணியிருந்தாலும் இன்றைய நாளுக்கு மிகச்சிறந்த சிறப்பு ஒன்று இருக்கிறது. இன்று குரு பூர்ணிமா. குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு மாணவியால் எதையுமே சாதிக்க முடியும். குரு இல்லை அப்படின்னா யாருக்கும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஒரு நல்ல நோட்டோட என்னுடைய குருமார்களுக்கும் என்னை வழிநடத்துகின்ற என்னுடைய குருவிற்கும் என்னோடது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு சொல்கிறேன். முதல்ல சரஸ்வதி கலாலயா அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். சரஸ்வதி கலாலயா அப்படின்னா மிக சந்தோஷமான ஒரு இடம். எல்லாரும் வருவாங்க, ஒரு ஹாப்பி ஸ்மைல். இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அத்தனை குழந்தைகளும் ட்ரெடிஷ்னாலிட்டி, பாரம்பரியத்தை மாறாமல் மரபு தழுவாமல் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே நாட்டிய பள்ளி சரஸ்வதி கலாலயா தான். இன்றைக்கு ட்ரெடிஷன்ஸ் ட்ரெண்டி ஆகிட்டு இருக்கு, எல்லாமே நம்மளும் பார்க்குறோம். பட் ஆனால் ட்ரெடிஷன் மாறாமல் இன்றைக்கி காலில் விழுற பழக்கமே யாருக்குமே கிடையாது. இந்த ஜென்ரேஷனில் யாருக்குமே கிடையாது. அது ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். அம்மா அப்பாக்கே யாரும் நமஸ்காரம் பண்ணுறது கிடையாது. அந்த பழக்கத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண வச்சிருக்கிறவர் குரு மட்டும்தான். அதுக்கு குருவுக்கு நீங்கள் உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்ளணும். ஒழுக்கத்திலேருந்து நல்ல பண்புகள்லேருந்து எல்லாத்தையும் வீட்டில் நீங்கள் சொல்லி கொடுக்காத அத்தனை விஷயத்தையும் ஒரு குரு நடனப்பள்ளியில் சொல்லி கொடுக்குறார் என்றால் அது இந்த நடனப்பள்ளி தான். அதை நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனையும் இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்கன்னா கைத்தட்டலாம். ஸோ ஒரு குரு எவ்வளவு முக்கியம் ஒருத்தரோட வாழ்க்கையில் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரேஷன் முந்தைய ஜென்ரேஷன் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பொது மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு ஒரு குரு இல்லை என்றால் இன்று எதுவுமே தெரியாது. ஒரு மனிதனுக்கு முதல் குரு அவனுடைய தாய் தந்தை, அதுக்கப்புறம் குரு. இன்னைக்கு அப்படி இல்லை. சரஸ்வதி கலாலயாவை பொறுத்த வரைக்கும் குரு முதல், அதுக்கப்புறம் தான் தாய் தந்தை, அதுக்கப்புறம் தான் தெய்வம். தெய்வத்துக்கு நிகர் குரு தான். ஸோ குரு தான் ஃபஸ்ட்டு. இப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு உங்கள் குழந்தைங்கள்லாம் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க அப்படின்னா கடவுளாக இவரை தேர்ந்தெடுத்து உங்கள் குழந்தைகளை இவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுக்க அனுப்புங்கள் சொல்லி உங்களை அனுப்பி வச்சிருக்கார். ஸோ முதல்ல சரஸ்வதி கலாலயாவுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் பழமை மாறாமல் சொல்லி கொடுக்குறாங்க. அதை ப்ராப்பராக எடுத்துக்கணும்னு நான் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். அப்புறம் இன்று ஆடிய 4 தேவிகள் அப்படி தான் சொல்லணும். ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். எல்லா இடத்துலையும் அம்பாளை டச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிஸ்டர்ஸ் ரக்ஷனா அண்ட் ரியா அவங்கள என்னை பார்த்த மாதிரியே இருக்குது. பிகாஸ் நாங்களும் சிஸ்டர்ஸ். நான் எப்படியோ அதே மாதிரி இவ, என் சிஸ்டர் எப்படியோ அதே மாதிரி இவ. இன்றைக்கி என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் நான் அரங்கேற்றம் பண்ணதெல்லாம் எனக்கு இன்றைக்கி கண் முன்னாடி ஃப்ளாஷ் ஆகிட்டு போச்சு. ஸோ அவங்க 2 பேருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அப்படியே அம்பாள் தத்ரூபமாக வந்தா. அவளுடைய அலங்காரமும் அவளுடைய சிரிப்பும் அந்த இடத்துல அவள் கடைசியில் அந்த ஐகிரி நந்தினி பண்ணதெல்லாம் அப்படியே மெய் சிலிர்த்து புல்லரித்து போய்விட்டேன். அப்படி தான் சொல்லணும், அழகாக பண்ணான். அதே மாதிரி கண்ணனுடைய கதைகள் அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த பாஞ்சாலியின் அந்த ஸ்டேட், அந்த ஒரு
அந்த ஒரு இடத்துக்கு மாளிகைக்கே நம்ம உள்ளே சென்று விட்டோம். கதை புரியுதோ புரியலையோ, பட் அவங்க ஆடினது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த பாஞ்சாலி துயிலுரிகிற கதையும் அந்த ராஜா வந்து சொல்கிறதையும் அவ்வளோ மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அடுத்தது ஜெனிட்டா. கலைக்கு எதுவுமே தடை இல்லை, அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த பக்தி பாடலுக்கு தான் ஆடணும் கிடையாது, இதுக்கு தான் ஆடணும் கிடையாது, என்னத்துக்கு வேணாலும் நம்ம வந்து பரதத்தை வந்து உட்புகுத்தி கொள்ளலாம். அதுக்கு வந்து சிறந்த எக்ஸாம்பிள் ஜெனிட்டாவுக்கு இன்னைக்கு அண்ணா அவர்கள் எடுத்த பாட்டு தான். ஸோ மதம் ஜாதி எதுவுமே கலைக்கு கிடையாதுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இன்னைக்கு ஜெனிட்டா பண்ண ஒரு உருப்படி. ஸோ இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. எவர் ஸ்மைலிங், அந்த சிரிப்பு வந்து எந்த ஒரு இடத்துலையும் குறையவே இல்லை, ஒரு சொட்டு கூட குறையவே இல்லை. அது வந்து நீங்கள் தட்டின கைத்தட்டல்லையே தெரிஞ்சுது. இன்னைக்கு அவ்வளோ கைத்தட்டி அவ்வளோ படுத்திருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லா குழந்தைகளையும். இவ்வளோ அழகாக பண்ண வச்ச குருவிற்கு தான் முதல் நன்றி. அப்புறம் அண்ணாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் அவரோட ஃபங்க்ஷனை வந்து ஒவ்வொரு சலங்க பூஜை அரங்கேற்றத்தையும் மிஸ் பண்ணாமல் வரேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக தான் எனக்கு அவரை தெரியும். அதுலேருந்து நான் மிஸ் பண்ணாமல் வரேன். ஏன் வரேன் அப்படின்னா, அவரோட நட்டுவாங்கத்துக்கு ரசிக்கிறதுக்காகவே நான் வருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது ஒரு சில நாளில் பென் பேப்பரோடலாம் வந்திருக்கேன். எதுக்குன்னா அவர் சொல்ல நோட் பண்ணிக்கலான்னு. பட் ஆனால் நோட்டே பண்ண முடியாது. அவரோட கணக்கை கண்டே பிடிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். அதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக கொண்டு வராரு. எத்தனையோ பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடல் நினச்சா ஈஸி. இந்த சலங்க பூஜைக்கு கொடுத்ததையே அடுத்த சலங்க பூஜைக்கு போட்டால் அவருக்கு வேலை ரொம்ப ஈஸி. பட் அப்படி இல்லை. புதுமையை புதுப்பிக்கிறது, பழைய பாடல்களை எடுத்துகிட்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்க்கிற பெரிய கடன் அவருக்கு இருக்குது. ஸோ அதுக்காக அவர் ரொம்ப உழைக்கிறார். ரொம்ப எல்லா பாடல்கள்லேயும் நுணுக்கம் இருக்குது. உங்களுக்கு வெளிப்பட பார்த்தா அது வெறும் பாடலும் ஆடலுமாகத்தான் தெரியும். பட் அதை உள்நோக்கி பார்த்தால் அதில் எவ்வளவு கணக்கு இருக்குது, எவ்வளவு வழக்கு இருக்குது, அதை அவர் மிருதங்கத்துக்கு கரெக்டாக சொல்லணும், அவர் கரெக்டாக வாசிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவர் பாட்டு பாடணும், ஃப்ளூட்டு வயலின் எல்லாம் சேர்ந்தா தான் இந்த குழந்தைங்க அழகாக ஆட முடியும். அது அத்தனையும் கட்டி இழுக்கிற பெரும் பங்கு நட்டுவனாராகிய முரளி அண்ணாவை சார்ந்தது. ஸோ இன்னைக்கு அது எல்லா வாட்டியும் என்னோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நட்டுவாங்கத்துக்கு யாருன்னு கேட்டால் அவர் மட்டும்தான். அவர் பண்ணுற நட்டுவாங்கத்தை பார்த்து தான் இந்த அளவுக்கு நட்டுவாங்கம் இவ்வளோ இருக்கா அப்படின்னு வியந்து பார்த்த ஒரு விஷயம் நட்டுவாங்கம். அந்த இடத்துல நட்டுவாங்கம் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியஸ்ட் ஜாப் கிடையாது. இங்கே உட்காந்து பேசுறது ஈஸி. அங்கே உட்காந்து அவருக்கும் சேர்த்து சொல்லணும், மிருதங்கிஸ்டுக்கும் சேர்த்து சொல்லணும், எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக கொண்டு போகணும் ஒரு ட்ராக்கை. 4 குதிரை ஓடுதுன்னா அந்த 4 குதிரையும் ஒரே கைத்தில் வச்சு தான் ஓட்டணும். அது மாதிரி தான் அவருடையது. ஸோ அவருடைய பங்குக்கு மிகப்பெரிய வணக்கங்கள் அண்ணா. அடுத்ததாக தமிழ். இன்றைக்கி தமிழுங்கிறது வழக்கத்துலேயே இல்லை. ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறோம். அந்த ஸ்கூலில் படிக்கிற சப்ஜெக்டும் பாதி தமிழ்லாம் கிடையாது. தமிழ் அப்படிங்கிறதே இன்னைக்கு தமிழ் தமிழ் அப்படிங்கிறதே இல்லை. சரஸ்வதி கலாலயோட சிறப்பே அந்த தமிழ் தான். எத்தனையோ குழந்தைகள் மேடை ஏறி ஈஸியாக ஆடிடலாம், 4 வார்த்தை சேர்ந்த மாதிரி பேச முடியாது. பட் ஒவ்வொரு குழந்தையும் அவங்க தனித்திறமையான உருப்படியை நிற்க வச்சு அதை அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படி அழகாக தமிழில் ஒரு பிழையும் இல்லாமல் சொன்ன 4 குழந்தைங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுக்கள். யாராலையும் தமிழ் அவ்வளோ ஈஸியாக படிச்சிடவோ பேசிடவோ முடியாது. பட் ஆனால் அழகான வார்த்தைகளையும் கோர்த்து அவ்வளோ அழகாக காதுக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது. ஆல் இண்டியா ரேடியோ சிட்டி தொகுப்பாளர்கள் கூட தோற்று போயிடுவாங்க, அவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணாங்க.
ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணீங்க. ஸோ எல்லாரை பற்றியும் சொல்லி முடிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் சிங்கர்ஸ் வந்து இந்த வாட்டி அவ்வளோ அழகாக இருந்தது. அனீஷ் அண்ணாவாகட்டும், சபரீஷ் ஆகட்டும், புல்லாங்குழல் அண்ணாவாகட்டும், வயலின் அண்ணாவாகட்டும் ரொம்ப அழகாக வாசித்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒளி அண்ணா, அப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபர் அண்ணா, அப்புறம் மகேஷ் அண்ணா, தீபா மகேஷ் அக்கா எல்லாரும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தனாக்கா தான். அவங்க வந்து எனக்கு வந்து எப்படின்னா, நான் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்கள பார்த்தா. பிகாஸ் இங்கே எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இப்படி நான் பார்த்தா அவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இவர் அங்கே பார்த்தாரு அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராருங்கிறத அவர் கண்ணு வச்சே கண்டுபிடிச்சி அத்தனையும் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரே பெருமை வந்து தனாக்காவை தான் சேரும். அவங்கள பார்த்து நிறைய கற்றுக்கணும் நம்மளும். அப்புறம் எனக்கு இந்த கிளாஸில் எல்லாரையுமே பிடிக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பிடிக்கும். ஒருத்தரை மட்டும் சொல்கிறேன்னு ரொம்ப தப்பாக நினச்சிக்கக்கூடாது. என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், அப்புறம் வந்துட்டு எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதை. சார் அவங்க பேர் எனக்கு தெரியல, டாக்டர் நிர்மலா. அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு டேலேருந்து அவங்க ஸ்கூலுக்காக பண்ண விஷயங்கள் எல்லா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அவங்கக்கிட்ட எனக்கு தனியாக ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு பேர் தெரியல. அப்புறம் நான் சார்கிட்ட கேட்டேன், சார் இவங்க இந்த மாதிரி என்னமோ தெரியல, இவங்களை பார்த்தா எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இவங்க படித்தது எல்லாமே கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க. ஸோ எனக்கு அவங்கள வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த ஸ்கூலோட எல்லா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். பிகாஸ் எல்லாரும் ஒவ்வொரு இடம் மாறி போயிருந்தாலும் ஒரு சலங்க பூஜை அரங்கேற்றம்னு ஒரு குரு கூப்பிட்ட உடனேயே இங்கே வந்து என்ன வேலை இருக்கோ டாப் டு பாட்டம் எடுத்து பண்ணுறாங்க இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் குரு மேலே எவ்வளோ பக்தி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இந்த இடத்துல வந்து குருவுக்கு மரியாதைன்னு சொல்லக்கூடாது, குரு பக்தின்னு சொல்லணும். இதை குரு பக்தி இருந்தால் மட்டும்தான் இப்படி குழந்தைங்கள் குரு கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து நிற்க முடியும். ஸோ அந்த குரு பக்தி வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேறு எதையும் விடலைன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். இதோடு நிறுத்திடக்கூடாது. இதுக்கப்புறம் மென்மேலும் கற்றுண்டு அரங்கேற்றம், மென்மேலும் என்ன ஃபீல்டுக்கு போனாலும் இந்த பாருங்கள், அவங்கெல்லாம் சீனியர்ஸ் எல்லாரும் கற்றுக்கிட்டு காலேஜ் முடித்து வேலைக்கே போகிறாங்க. பட் அவங்க பரதத்தை விடலை இல்லையா? அதே மாதிரி எப்பொழுதுமே பரதத்தையும் விடக்கூடாது, குருவையும் விடவே கூடாது. இந்த மாதிரி ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ஸோ குருவை எப்போவுமே விட்டுடக்கூடாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி அண்ணா. குருவை பற்றிய உங்களுடைய ஆழமான கருத்துக்கும் மாணவியருக்கு ஆசி உரை வழங்கியமைக்கும் நன்றி.